வணக்கம். செல்வகுமாரின் அடுத்ததாக வரக்கூடிய நவம்பர் 21 29 வரை வரக்கூடிய அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் இணைந்து செயல்படுத்த போகிற மாற்றங்கள் என்னென்ன, மழைப்பொழிவு பாதிப்பு எங்கெங்கே, மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் எப்படி அமைய போகிறது, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 17 திங்கட்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை குமரிக்கடலையும் மறுதினம் அரபிக்கடலையும் 19ஆம் தேதி அடையும். 19ஆம் தேதி தமிழ்நாட்டின் ஊடாக வடகிழக்கு குளிர்காற்று பயணிக்கும், கிழக்கு காற்றையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் அடுத்த நிகழ்வு உருவாகி கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டே கடலோரம் நெருங்கும். 19ஆம் தேதி உருவாகி 20ஆம் தேதி மிகவும் நெருங்கி கடலுக்குள் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே 21ஆம் தேதி கரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கும். அடுத்த நிகழ்வு மழைப்பிடிவை தொடக்குவது, அதாவது இப்பொழுதைய இருக்கக்கூடிய நிகழ்வு 17, 18, 19 மழைப்பிடிவை கொடுத்த பிறகு 20ஆம் தேதி கொஞ்சம் இடைவெளியை கொடுத்து அவ்வப்பொழுது மட்டும் நனைக்கும் மழை தூறல் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில் அடுத்த நிகழ்வு தரையை தொடும் மழையை தொடக்கும், அதாவது தொலைவிலிருந்து மழை கரையை தொடும் நாளாகிய 21ஆம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கும் மழை 29ஆம் தேதி வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதில் உச்சபட்ச மைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23க்கு மேல் 27க்குள். இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழை, மிக கனமழை, தொடர் கனமழை பொழிவு 24 மணி நேரம் பொழியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. 24 மணி நேரம் தொடர்ச்சியாக கனமழையாகவே பெய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்படிப்பட்ட நாள் எது என்று பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 25, 26ஆம் தேதியாக இருக்கும். 25, 26ஆம் தேதியாக இருக்கும். 24, 25, 26 இந்த 3 நாளில் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது. நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது. ஆக 21ஆம் தேதி உருவாகும் நிகழ்வு மழைப்பொழிவை 21ஆம் தேதியை லேசாக தொடக்கி கொண்டிருக்கும். கடலோரம் தொடக்கம் 21ஆம் தேதி. 22ஆம் தேதி உள்ளேயும் தொடங்கிவிடும். 22ஆம் தேதி உள்ளேயும் மழைப்பொழிவை தொடக்கும். படிப்படியாக இந்த நிகழ்வு 23ஆம் தேதி மேலும் தீவிரப்படுத்தும். உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கும். 21 விட 22 உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கிறோம். 23ஆம் தேதி சற்று கனமாகவே கடலோரம் கொடுக்கும். உள்ளே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கன மழைப்பொழிவை கொடுக்கும். 23ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். தொடர்ச்சியான மழைப்பொழிவு, அதாவது 21, 22, 23 விட்டு மழை இருக்கும். 24ஆம் தேதி தொடர் மழைப்பொழிவாக மாறிவிடும். நிகழ்வு இலங்கையோட தெற்கு பகுதியை, அதாவது தென்மேற்கு பகுதியை, கல்முனை மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதியை நெருங்கும். அதிலிருந்து இலங்கையை தொட்டுக்கொண்டே இலங்கையை வெளிச்சுற்று விளிம்பு மழைப்பொழிவை அதாவது இலங்கைக்கு மிக நெருக்கமாக மேற்கு நோக்கி நகர்ந்து 3-4 நாட்கள் வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் நகரும். அது 25, 26, 27 தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நகர்ந்து மெல்ல நகர்ந்து தொடர் மழைப்பொழிவை நிறைய மழைப்பொழிவை வரக்கூடிய 24, 25, 26, 27 தேதிகளில் கொடுக்க போகுது. இந்த மழைப்பொழிவு ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் அதிகமாக இருக்கும். இதில் நம்பர் 1 இடத்தை மழைப்பொழிவு பிடிக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் அதிக மழைப்பொழிவை பெறும். அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அப்படித்தான். திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதி,
ஒட்டுமொத்த செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் கடல் ஓரம் கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு இதை சொல்லி அச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. கடந்த பல்வேறு மழை நிகழ்வுகளையும் பல்வேறு புயல் மழை நிகழ்வுகளையும் சந்தித்த பொழுது அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மூலமாக முன்னெச்சரிக்கை எடுக்க ஆலோசனை வழங்குகிறேன். அதாவது கடந்த 2008 நிஷா புயல் காரைக்கால் அருகே கரை கடந்தது, மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் அருகே. அப்பொழுது ஒரத்த நாட்டிலே 49 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. 2 நாள் தொடர் மழை பொழிவை கொடுத்தது. அது பெரும்பாலும் தொடர்ச்சியாக மிதமான மழைப்பொழிவாகவே கொடுத்து கொண்டிருந்தது 2 நாள். அந்த மழைப்பொழிவு திருச்சி வரை பொழிந்தது. அதன் காரணமாக மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த மழை அதைவிட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது, கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மழை டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பை கொடுத்தது. ஆனால் வரக்கூடிய நிகழ்வு ராமநாதபுரத்திலிருந்து புதுக்கோட்டை கடலோரம் வரைக்கும் சற்று பாதிப்பையும், தஞ்சாவூருக்கும் சற்று பாதிப்பையும், ஆனால் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் கடலோரம் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கொஞ்சம் எப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நிஷா புயல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதே போல இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே டெல்டா தொடங்கி ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவாகத்தான் தெரியுது. நாம் கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு வார்த்தை கூட நம்ம மாற்றவில்லை. நீங்கள் அச்சப்படுவீர்கள் என்று அப்பொழுது, அதாவது 9 வட அச்சரேகைக்கும் 12 வட அச்சரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கரை கடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கரை கடக்கும் என்ன புயல் நினைச்சிக்க வேண்டாம். நிகழ்வின் படத்தை பார்த்தால் புயல் போல் இருக்கும். ஆனால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும். புயலாக இருந்தாலும் கரை கடக்கும் பொழுது செயலிழந்து மழைப்பொழிவை கொடுக்குமே தவிர காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆக இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக முதலிலே இலங்கைக்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை கடலோரத்திற்கும், தஞ்சாவூர் கடலோரத்திற்கும், டெல்டாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும், அதிலேயும் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் மாவட்ட கடலோர பகுதி, புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. உள்ளே திருச்சி வரை கனமழைப்பொழிவை கொடுக்கும், கல்வராயன் மலைப்பகுதி வரை கனமழைப்பொழிவை கொடுக்கும், திருவண்ணாமலைக்கும் கொடுக்கும், சாத்தனூர் அணையை தாண்டி அது ஊத்தங்கரைக்கும் கொடுக்கும், திருப்பத்தூருக்கும் கொடுக்கும், கிருஷ்ணகிரியோட பகுதிக்கும், கிருஷ்ணகிரியோட கிழக்கு பகுதிக்கும், தருமபுரியோட கிழக்கு பகுதிக்கும், சேலம், நாமக்கலின் கிழக்கு பகுதிக்கும் கொடுக்கும். நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். சார் ஏன் மேற்கு பகுதிக்கு பெய்யாதுன்னு கேட்கக்கூடாது. நிறைய மழைப்பொழிவு கிடைக்கே, மேற்கே அளவான மழைப்பொழிவு. ஆக இப்படி உள் மாவட்ட மழைப்பொழிவும் தேவைக்கு அதிகமாக அங்கே இருக்கும் பொழுது அனைத்தையும் ஆறுகளில் வடிய விடுவார்கள். ஆக அந்த மழைப்பொழிவும் கடலோரம் வரும் பொழுது கடலோரம் பெய்து கொண்டிருக்கூடிய மழைப்பொழிவும் இணைந்து கடல் ஓரத்தில் கடை மடை பகுதிகளில், அதாவது ஆறு கடலில் கலக்கும் பகுதிகள் மற்றும் கிளை ஆறுகள் சென்று கடலில் கலக்கும் பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் இங்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது. ஆக வரக்கூடிய 23 28ஆம் தேதி வரை நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிற அதே வேளையில் 24, 25, 26, 27 தொடர் மழைப்பொழிவாக, அதுலேயும் 48 மணி நேரம் கனமழையாக, ஒரு 24 மணி நேரம் மிக கனமழை பொழிவாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இலங்கை, வட தமிழ்நாட்டுக்கு டெல்டா மற்றும் வட தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து தான் வட தமிழ்நாட்டின் கரையை கடந்து உள்ளே போகும். உள்ளே போனாலும் செயலிழந்து விட்டாலும் அது கர்நாடகாவின் தெற்கு பகுதி, ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே
தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு உண்டான்னு கேட்கக்கூடாது. தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தெற்கு காற்று தென்மேற்கு காற்று கேரளா வழியாகவும் குமரிக்கடல் வழியாகவும் வந்து அங்கேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. தற்பொழுது பாதிக்கும் மழைப்பொழிவை மட்டும் முன்னெச்சரிக்கைக்காக வழங்குகிறேன். ஆகவே அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. தாழ்வான பகுதியில் இருப்போல் முன்னெச்சரிக்கை இருக்கணும், அவ்வளவுதான். ஒருவேளை அந்த மழைப்பொழிவு பொழிந்தால் நாம் எங்கே செல்வது, இடம்பெயர்வது, கால்நடைகளை எங்கே கட்டுவது? ஒருத்தருக்கு சில பேருக்கு கால்நடைகளுக்கு கொட்டைகையே இல்லாமல் இருக்கலாம். ஆக வரக்கூடிய இந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி இடைவெளியை பயன்படுத்தி கால்நடைகளுக்கு ஒரு கொட்டகையை அமைத்து விடலாம். அல்லது கால்நடை கொட்டகைக்கு கீற்று இல்லாமல் இருக்கலாம், அல்லது முற்றிலுமாக திறந்தே கிடக்கலாம், அல்லது சாரல் அடிக்கும் வகையில் அதுக்கு கதவோ அல்லது தடுப்போ இல்லாமல் இருக்கலாம். சாய்வாக மழை பெய்யும் பொழுது என்னாகும்? கொட்டகை இருந்தும் பயனல்ல, கொட்டகைக்குள் சாய்வான மழைப்பொழிவு உள்ளே போய்விடும். ஆகவே இவையெல்லாம் இருக்கிறது. அதே போல 3-4 நாட்கள் மழை பொழிந்தால் கால்நடைகளுக்கு தீவனம் வேண்டும். ஆடுகளாக இருந்தால் தழையாவது வேண்டும், மாடுகளாக இருந்தால் புல் வேண்டும். ஆகவே பசுந்தீவனம் இல்லாவிட்டாலும் பதப்படுத்தப்பட்ட மக்காச்சோளம் மற்றும் வைக்கோல் மற்றும் இதர அதாவது நிலக்கடலை கொடிகள் செடிகள் இவைகளெல்லாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். கால்நடைகளை நாம் வாயில்லா ஜீவன் அழைக்கக்கூடிய அவற்றுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல செம்மறியாடு கட்டி இருப்பது, வாத்து மேய்ப்பவர்கள் இவர்கள்லாம் என்ன செய்யணும்னா தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடாது. அவர்கள் வீடுக்கும் அவர்கள் தங்கியிருக்கூடிய கடந்த வெள்ளத்தில் என்னாச்சுன்னா ஆற்றங்கரையில் ஒரு தீவாக இருக்கக்கூடிய பகுதியில் கால்நடை கட்டியிருந்தீங்க, அதில் கொட்டகையும் போட்டிருந்தீங்க, ஷெட்டு. அதுக்குள்ள வெள்ளம் முகுந்து இருவரை வெள்ளம் அடித்து சென்றது. ஆகவே கால்நடைகளும் அடித்து செல்லப்பட்டது. இவையெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக முன் யோசனை. ஆகவே மேடான பகுதிகளில் நீங்கள் இடம்பெயர்ந்து விட வேண்டும். ஆறுகளுக்கு நடுவே தீவாக மண் திட்டுகளாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் நீங்கள் குடியிருந்தீர்கள், அப்பொழுது அடித்து செல்லப்பட்டது, கால்நடையும் அடித்து செல்லப்பட்டது. இவையெல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை. கடந்த வெள்ளத்தின் பொழுது கடலூரிலே 3 எருமை மாடு கடலிலே மிதந்தது. பாவம், அவர்களை மீட்கவே முடியவில்லை. தத்தளித்தது கடல் நீரிலே வாயை மேலே வைத்துக் கொண்டு. இவையெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது பரிதாபமான நிலையாக இருக்கிறது. இவையெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையுடன் நம் கால்நடைகளையும் அனைத்து நம்ம வளர்ப்பு பிராணிகளையும் செல்ல பிராணிகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும். நாமும் தாழ்வான பகுதியில் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வரக்கூடிய நிகழ்விற்கு முன்னெச்சரிக்கை டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் பகுதி வரைக்கும், திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும், இதுல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, இந்த மாவட்டங்கள், அரியலூர், இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. அதுலேயும் குறிப்பாக கடல் ஓர கடை மடை பகுதி, ஆறுகள் கடலில் கலக்கும் பகுதிகள் முன்னெச்சரிக்கை தேவை. அச்சமோ பீதியோ ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நாம் வெளிநாடுகள் போல முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் பாதிப்பிலிருந்து உயிர் சேதம், பொருள் சேதம் அனைத்தையும் தவிர்க்கலாம் என்பதை நாம் உணர வேண்டும். அதை நாம் பீதியாகவோ வதந்தியாகவோ நீங்கள் கொண்டு சென்றுவிடக்கூடாது. அப்படி அவர்களுக்கு தகவல் வழங்க வேண்டும் என்றால் இதையே அவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்கள் தெளிவாக அச்சமின்றி தெளிவாக புரிந்து கொண்டு திட்டமிட்ட பணி செய்துவார்கள் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.